ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உபவாச ஜபத்திற்கு 6வது நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நேற்று என்ன புக்கு பார்த்தோம்? புதிய ஏற்பாட்டில் யோவான் முதல் பாகம் பார்த்தோம். சரியா? யோவான் எழுதின ஆசிரியரை குறித்து பார்த்தோம். இன்றைக்கி யோவான் எழுதின நற்செய்தி சுவிசேஷ புக்கில் 2வது பாகம் பார்க்குறோம். சரியா? சரி. யோவான் எழுதின நற்செய்தி நூல் யூதருக்கும் புறஜாதியருக்கும் மற்றும் எல்லா மக்களுக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இயேசுவை தேவகுமாரனாக காண்பிக்கின்றது. மத்தேயு ஏற்கனவே யூதர்களுக்குத்தான் மேசியான்னு சொல்ல வந்தார். மறுபடியுமாக யோவானை வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறார்? யூதர்களுக்கும் புறஜாதியருக்கும் மற்றும் எல்லா மக்களுக்கும் இயேசுவை யாராக வெளிப்படுத்துகிறார்? தேவகுமாரனாக வெளிப்படுத்துகிறார். தேவகுமாரனாக மறக்கவே கூடாது. ஏன்னா 4 சுவிசேஷ புக்கு அது புத்தகம். அதில் இதில் மத்தேயு இயேசுவை மேசியாவாக காட்டினார். யூதர்களுக்கு மேசியாவாக வெளிப்படுத்தினார். மேசியானா மீட்பர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரியா? 2வது மார்க் எப்படி வெளிப்படுத்தினார்? ரோமர்களுக்காகவும் மற்ற புறஜாதிகளுக்காகவும் இயேசுவை எப்படி வெளிப்படுத்தினார்? தாசனாக, உண்மையுள்ள ஊழியக்காரராக வெளிப்படுத்தினார். சரியா? 3வது லூக்கா இயேசுவை எப்படி வெளிப்படுத்தினார்? கிரேக்கர்களுக்காக மற்றும் புறஜாதியர்களுக்காக மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தினார். யோவான் இயேசுவை புறஜாதியருக்கும் சரி, மற்ற எல்லா உலக மக்களுக்கும் சரி, மறுபடியும் யூதர்களுக்காக இயேசுவை தேவகுமாரனாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எங்கே தொடங்கினாலும் அவர் தேவன் தான். அப்படி தானே? தொடக்கமும் முடிவும் அவர் தேவன் தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம 3 சுவிசேஷ புத்தகத்துலேயும் பார்த்துட்டு வந்தோம். மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 11 வரைக்கும், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். சரியா? மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் இந்த 4 நற்செய்தி நூல்களுக்கு சின்னங்கள் உள்ளன. இந்த 4 நற்செய்தி நூல்களுக்கு சின்னங்கள் உள்ளன. இதில் என்ன சின்னம் சொன்னோம்? மத்தேயில சிங்கமாக, யூதராஜ சிங்கமாக. மார்க்கில் காளை, எருது. அது உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு அடையாளமாக, ஒரு உழவனுக்கு எப்படி எருது வேலை செய்யுமோ அதுபோல. சரியா? லூக்கால மனிதன். சரியா? மனிதனாக, மனித இயல்பை கொண்டது. சரியா? 4வது கழுகு. 4வது என்னது? கழுகு. சரியா? இயேசுவின் தெய்வீகம் உயர பறக்கும் கழுகின் சின்னமாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அங்கு 4 வந்த முகங்கள் 4 முகங்களும் ஒன்று ஒன்றா இருந்தது. அதில் 4வது முகம் கழுகு. சரியா? தெய்வீக தன்மை உயர பறக்கின்ற சின்னமாக, கழுகை போல உயர பறக்கிற சின்னமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரியா? சரி. இந்த நற்செய்தி நூலை குறிக்கும்படியான தனித்துவமான வசனம், ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு தனித்துவமான வசனத்தை நம்ம சொன்னோம். இப்போ 4வது இயேசுவோட தெய்வீக தன்மையை பார்க்கறதுக்கு யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஆண்டவரை விசுவாசிக்கிற யாரும் கெட்டு போயிருக்காங்களா? கெட்டு போகல, இல்லையா? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நிரந்தர வாழ்வை அடையும்படிக்கு, அதுக்காகத்தான் இயேசு நமக்காக தந்தருளப்பட்டிருக்கார். அப்படி கொடுத்து இந்த உலகத்து மேல
சொல்ல முடியாத அளவுக்கு அன்பு கூர்ந்திருக்காரு. ஹல்லேலூயா. யாராவது தன் பிள்ளையை அடுத்தவங்க பாவங்களுக்காக கொடுக்க முடியுமா? ஆனா பிதா கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப யோவான் நற்செய்தி நூல் எபேசு பட்டணத்திலே கிபி 85 to 95 வருஷத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கணும். கிபி 85 to 95வது வருஷத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கணும். சரியா? சரி. இந்நூலின் நோக்கங்கள்: இயேசு தெய்வீகமானவர். ஏன்னா தேவகுமாரனா இங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்க, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. அப்போ அவர் தெய்வீகமானவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொன்னதை 7 வெளிப்பாடுகளையும் யோவான் மட்டுமே எழுதியுள்ளார். தெய்வீக தன்மையை காட்டுறதுக்கு இயேசு தன்னை குறித்து சொன்ன 7 வெளிப்பாடுகளையும் யோவான் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு. இயேசுவாகிய வார்த்தை மனிதன் ஆனார் என்பதை இயேசு நேத்து பார்த்தோம் இல்லையா? இயேசுவாகிய வார்த்தை மனிதன் ஆனார் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் நானே என்று இயேசு பயன்படுத்துகிற வார்த்தைகள், நானே என்று இயேசு பயன்படுத்துகிற வார்த்தைகள், அதாவது வசனத்தை நம்ம பார்த்துடலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்போ பாத்துட்டீங்களா? அதுல இயேசு வார்த்தையானவர் யாரு? இயேசு. அது அவரே. நானேங்கிற வார்த்தைக்கு அது அங்க ஒப்பாகுது. அந்த வார்த்தை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரிடையே சொல்வாயாக என்றார். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார். பிதா என்ன செய்யறாரு? அவர் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார்னு இயேசு இங்கே இருக்காரு. அப்படித்தானே? எல்லாம் புதிய ஏற்பாட்டுல கன்னிமரியாள் வயிற்றுலதான் இயேசு பிறந்தார், அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாதுன்னு இருக்கிறாங்க. வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேலரோட சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் இங்க நானே. வார்த்தை மாம்சமாகி இப்ப படிச்சோம்ல, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராயின்னு படிச்சோம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தைகள் என்ன? நானேன்னு சொல்லியிருக்காருல்ல. இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் வார்த்தை நான் வார்த்தை அதுக்கு சமமா இருக்குன்னு சொன்னா, இங்க என்ன 7 வெளிப்பாடுகளை இயேசு பேசினாரு தன்னை குறிச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா மத்த சுவிசேஷத்துல இல்ல. நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம், யோவான் 6:35. நானே ஜீவ அப்பம், யோவான் 6:35. நானே உலகின் ஒளி, யோவான் 8:12. நானே ஆடுகளுக்கு வாசல், யோவான் 10:7. நானே நல்ல மேய்ப்பன், யோவான் 10:11-14. நானே நல்ல மேய்ப்பன், யோவான் 10:11-14. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், யோவான் 11:25. 6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், யோவான் 14:6.
7 நானே மெய்யான திராட்சை செடி. நானே மெய்யான திராட்சை செடி. 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். வசனத்தை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வீட்டுல போய் அதுல படிங்க, என்ன இருக்குன்னு தெரியும். முதல்ல இருந்து சொல்றேன். யோவான் 6:35, யோவான் 8:12, யோவான் 10:7. எல்லாமே யோவான் தான். வசனத்தை மட்டும் எழுதிக்கோங்க. 10:7. 4வது 10ஆம் அதிகாரம் 11:14, அடுத்து 11:25, அடுத்து 15:1. சரியா? 7 வெளிப்பாடுகள். அடுத்து யோவான் 14:6. இவற்றை குறிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 7 வெளிப்பாடுகள் ஆண்டவர் சொன்னாரு. 8வது வெளிப்பாடா ஒண்ணு இருந்தது. நான் தான் ராஜான்னு சொன்னார். எங்க இருக்கு தெரியுமா? யோவான் 18:37. யோவான் 18:7 வாசிக்கலாமா? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். ஹல்லேலூயா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த ராஜா நான் தான் ராஜான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இயேசுவை தவிர நமக்கு யாரும் ராஜா கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வாயாலேயே அந்த வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நான் தான் ராஜா. சத்தியத்தை குறித்து நான் தான் சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம்ல, அப்ப நம்ம தான் சத்தியவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியா? இப்ப இந்த 7 வார்த்தைகள் நமக்கு எப்பவுமே எப்படி மனப்பாடமா? இப்ப 8வது வார்த்தையா நான் ராஜான்னு சொன்னதையும் நம்ம கேட்கிறோம். இப்போ இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் நமக்கு நல்ல ஒரு வெளிப்பாடா மனப்பாடமா வச்சிருக்கிறோம். சரியா? சரி. இயேசு செய்த அற்புதங்கள் தெய்வீக தன்மையை காண்பிக்கும். இயேசு செய்த அற்புதங்கள் தெய்வீக தன்மையை காண்பிப்பதால் யோவான் அவற்றை அடையாளங்கள் என்று அழைக்கிறார். மத்த சுவிசேஷத்துல புறா அற்புதங்கள்னு இருக்கும். இவர் மட்டும் அதை என்ன செய்யறாரு? தெய்வீக தன்மையை காட்டுறதுனால அடையாளங்கள் என்று எழுதியிருக்கிறார். அடையாளங்கள் என்று எழுதியிருக்கிறார். சரியா? சரி, அப்ப அடையாளங்கள் என்னன்னு பார்க்கணும்ல. இந்நூலில் காணப்படும் அடையாளங்கள் 7 அடையாளங்கள் இருக்கிறது. சரியா? 1வது அடையாளம் சொல்றேன். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது. யோவான், எல்லாமே யோவான் தான். அதனால நீங்க யோவான் போட்டுக்கோங்க. சரியா? வசனம் சொல்றேன். 2ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும். 2ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும். சரி. 2வது அடையாளம் ராஜாவின் மகனை குணமாக்கியது. ராஜாவின் மகனை குணமாக்கியது. 4ஆம் அதிகாரம் 43 to 54. 4ஆம் அதிகாரம் 43 to 54. சரியா? 3. பெதஸ்தா குளத்தில் முடவனை குணப்படுத்தியது. இயேசு பெதஸ்தா குளத்தில் முடவனை குணப்படுத்தியது. 5ஆம் அதிகாரம் 1 to 15 வரைக்கும். 5ஆம் அதிகாரம் 1 to 15 வரைக்கும். இயேசு 5000 பேரை போஷித்தது. இயேசு 5000 பேரை போஷித்தது. 6ஆம் அதிகாரம் 1 to 16, 1 to 16, 25 to 69. 6ஆம் அதிகாரம் 1 to 16, 25 to 69. அடுத்து 5. இயேசு தண்ணீர் மேல் நடந்தது. இயேசு தண்ணீர் மேல் நடந்தது. 6ஆம் அதிகாரம் 16 to 21 வரைக்கும். 6ஆம் அதிகாரம் 16 to 21 வரைக்கும். இயேசு குருடனுக்கு பார்வை அளித்தது. இயேசு
குருடனுக்கு பார்வை அளித்தது. 9ஆம் அதிகாரம் 1-41 வரைக்கும். 9ஆம் அதிகாரம் 1-41 வரைக்கும். சரியா? இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பியது. இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பியது 11ஆம் அதிகாரம் 1-44 வரைக்கும். 11ஆம் அதிகாரம் 1-44 வரைக்கும். சரியா? 7 அடையாளம் சொல்லிட்டே. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது, ராஜாவின் மகனை குணமாக்கியது, பெதஸ்தா குளத்தில் முடவனை குணப்படுத்தியது, 5000 பேரை போஷித்தது, தண்ணீர் மேல் நடந்தது, குருடனுக்கு பார்வை அளித்தது, லாசருவை உயிரோடு எழுப்பியது. இந்த 7 அற்புதத்துல 5 அற்புதங்கள் மற்ற சுவிசேஷத்துல இருக்கும். இங்க 2 இது எக்ஸ்ட்ராவா எழுதப்பட்டிருக்கும். சரியா? நம்ம யோவான் படிக்க சொல்லி இப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும். அடுத்து, இயேசுவில் இருக்கும் நித்திய ஜீவனை நாம் விசுவாசிக்க ஏவுகின்றது. இந்நூலின் நோக்கம் முதல்ல சொல்லிட்டே, இயேசு தெய்வீகமானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இயேசு தெய்வீகமானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்நூலின் நோக்கம். இயேசு தெய்வீகமானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதுலதான் 7 இது நானே ஜீவ அப்பம் அதை சொன்னேன். அதுல 2வது இயேசுவில் இருக்கும் நித்திய ஜீவனை நாம் விசுவாசிக்க ஏவுகின்றது, தூண்டுகின்றது. இயேசுக்குள்ள நித்திய ஜீவன் இருந்ததுனால்தான் நமக்கும் நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக தன் ஒரே மகனான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லுது. சரியா? அப்போ அவருக்கு நித்திய ஜீவன் இருக்கிறதுனால அதை எனக்கும் கொடுத்திருக்கிறாருன்னு அதை விசுவாசிக்கிறதுக்கு நம்மள ஏவுகின்றது. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு சீசருக்கு முன்பாக செய்தார். அதை எழுதினால் புத்தகம் கொள்ளாது. யோவான்ல கடைசி வசனம் பாருங்க பாப்போம். அந்த புக்ல கடைசி வசனம். அந்த வசனத்துக்கு 21வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். யோவான் எப்படி எழுதிட்டாரு? 21வது அதிகாரம் 25வது வசனத்தை குறிச்சுக்கோங்க. இந்த புத்தகம் நமக்கு குறுக்கி 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 சுருக்கி 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 நமக்கு இத்தனையோடு கிடைச்சிருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்காரு? இயேசு செய்த ஏன்னா இவர் கூட இருந்த சீசர் இயேசு கூட. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென்னு சொல்லி. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் எழுதினா புஸ்தகமே கொள்ளாதான். நம்ம அப்போ 100 லாரி புடிச்சுதான் எடுத்துட்டு வரணும். 100 லாரி தான் புடிச்சு கொண்டு வரணும் படிக்கிறதுக்கு. அப்படித்தான் இருந்திருக்கோம். நமக்கு இன்னைக்கு கையில தூக்கிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெருசா என் பிள்ளைகளை தூக்கிட்டு வர முடியாது. ஆனால் இந்த புத்தகத்தையும் தூக்கி சுமக்க முடியாதவாறு கையில மொபைல தூக்கிட்டு வராங்க. அதுல பைபிள் ஆப்பை ஏத்திக்கிட்டு என்ன செய்யறாங்க? அதுல படிச்சுக்கிடலாம். ஆக சர்ச்சில் உட்கார்ந்து மொபைல எடுத்து பைபிளை திறக்கிறேன்னு திறப்பாங்க. ஆனா அங்க வேற காட்சிகள் வரும். பிசாசு தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாமல் அப்படியே வேறு காட்சிகளுக்குள் என்ன செய்யும்? கொண்டு போயிரும். ஆக அங்கேயும் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைய கேட்க முடியாது. நமக்காக புத்தகத்தை சுருக்கி கைக்குள்ள தூக்கிட்டு போற அளவுக்கு கொடுத்தா கூட வேதத்தை தூக்கி சுமக்க நாம் கஷ்டப்பட்டோம்னா ஆண்டவர் எப்படி நம்மளை தூக்கி சுமப்பாரு? சொல்லுங்களேன். என் கூட ஏசப்பா பேசணும்னு நினைச்சா வேதத்தை படிச்சாதான் ஏசப்பா பேசுவாரு. அந்த புத்தகத்தை தூக்கி படிக்கணும். சர்ச்சுக்கு போறோம், புத்தகத்தை எடுத்துட்டு வேத புக்கை எடுத்துட்டு போவோம்னா அங்கேயும் கொண்டு போகலன்னா எப்படி? இந்த வேதத்தை தூக்கி சுமக்க பயந்தோம்னா அவரும் நம்மளை தூக்கி சுமக்கிறதுக்கு யோசிப்பார். ஹல்லேலூயா.
ஒருத்தரை நேசமா நம்ம விரும்பணும்னு நினைச்சா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அறிஞ்சுக்கிட்டா, புரிஞ்சுக்கிட்டா தானே. அப்போ அதை அறியறதுக்கு அவர் வார்த்தையே மனிதனானார்னு இருக்கு. அப்போ வார்த்தையாகிய அந்த வேதத்தை கையில அவர்தான் மனிதன், அவர் உருவா இருக்காரு. இதுலன்னா வார்த்தையே மனிதனாகி உருவா இருக்காருன்னா இத நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். உருவா இருக்கிறாரு, படிக்கணும். அவர் நம்ம கூட பேசுவாரு. ஹல்லேலூயா. சரி, அடுத்து இந்த புஸ்தகத்தில் இதை சொல்லிட்டோம் இல்லையா? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 31, 32. யோவான் 20ஆம் அதிகாரம் 31, 32. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்த பிறகு அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. இயேசுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. சரியா? அப்போ பிதாவுடைய பிள்ளைதான் குமாரனாகிய கிறிஸ்துங்கிறத என்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்ப அவருக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன் எனக்கும் கிடைக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் இங்க இந்த சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா மற்ற 3 சுவிசேஷத்துல இருக்கிற மாதிரி இயேசு பிறப்பு, ஞானஸ்தானம், அவர் சோதிக்கப்பட்டது, மறுரூப மலையில் மறுரூபமாக்கப்படுதல், பிசாசுகளை துரத்துதல், கடைசி பஸ்கா, கெத்சமனே தோட்டத்தின் நிகழ்வுகள் இங்கே எழுதப்பட்டிருக்காது. இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3ல இருக்கும். அந்த 3 சுவிசேஷத்துல இருக்கும், இங்க இருக்காது. இயேசுடைய பிறப்பு, ஞானஸ்தானம், அவர் சோதிக்கப்பட்டது, மறுரூப மலையில் மறுரூபமாக்கப்பட்டது, பிசாசுகளை துரத்துதல், கடைசி பஸ்கா, கெத்சமனே தோட்ட நிகழ்வுகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதிலாக அதே போல உவமைகளும், அங்க சொல்லப்பட்ட உவமைகளும் இங்க அவ்வளவா இருக்காது. அதுக்கு பதிலா இயேசு யாருக்கிட்ட எல்லாம் ஒரு தனி நபர்கிட்ட பேசினாரோ அந்த சம்பாஷணைகள் ஒரு அதிகாரமாவே இருக்கும். உதாரணத்திற்கு நிக்கேதேமுன்னு ஒருத்தர் போதகர் பேசினாரா, மறுபடியும் தாயின் வயிற்றில் பிறக்க என்ன செய்ய வேண்டும்னு கேட்டா அதுக்கு ஒரு அதிகாரமா இயேசு என்ன செஞ்சிருப்பாரு? அவரு கூட உரையாடி இருப்பார். அப்படித்தானே? அந்த நிக்கேதேமு இங்க எழுதப்பட்டிருக்கும், அங்க இருக்காது. சரியா? அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அடுத்து சீசர்களின் கால்களை கழுவுவார்கள் அன்பின் நிமித்தமாக, அது இங்கதான் எழுதப்பட்டிருக்கு. சரியா? அது ஏன் அப்படி செய்யறோங்கிறதையும் அவரு தன் செய்தியின் மூலமா அவங்களுக்கு விவரிச்சு காட்டியிருப்பாரு. சரியா? அந்த மாதிரி இங்க எழுதியிருக்கோம். அப்புறம் மற்ற 3 சுவிசேஷத்திலையும் இயேசு தன்னுடைய ஊழியத்தில் என்ன செய்தார்னு எழுதியிருப்பாங்க. மற்ற 3 சுவிசேஷத்திலையும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லையும் ஊழியத்தில் இயேசு என்ன செய்தார்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. யோவான் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு விளக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்தார் என்பதை விட யோவான் அதற்கு வேறாக எப்படி சொல்லி தராரு? இயேசு எப்படிப்பட்டவராக நமக்கு இருக்கிறார் என்பதை விளக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்புறம் இந்த 21 அதிகாரமும் 5 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 21 அதிகாரமும் 5 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. எழுதிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை குறித்த முன்னுரை. ஒன்னாம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும் குறிச்சுக்கோங்க. 2வது, தேவகுமாரன் தேசங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துதல். தேவகுமாரன் தேசங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துதல். 1ஆம் அதிகாரம் 19லிருந்து
1ஆம் அதிகாரம் 19 இருந்து 12ஆம் அதிகாரம் 50வது வசனம் வரைக்கும். தேவகுமாரன் தேசங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துதல் 2வது பாயிண்ட். 1ஆவது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் 50வது வசனம் வரைக்கும் எழுதிக்கோங்க. படிக்கும் பொழுது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க இந்த தலைப்பை பார்த்துட்டு படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? 3வது பாயிண்ட், தேவகுமாரன் தம்முடைய சீசர்களுக்கு செய்த ஊழியம். தேவகுமாரன் தம்முடைய சீசர்களுக்கு செய்த ஊழியம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து 17, 1ல இருந்து 26 வரைக்கும் எழுதிக்கோங்க. 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து 26 வரைக்கும். சரியா? 17ல இருந்து 26 வரைக்கும் தேவகுமாரன் தம்முடைய சீசர்களுக்கு செய்த ஊழியம். சரி, அடுத்து தேவகுமாரன் பாடுபடுதலும் பின்னர் மகிமை அடைதலும். இந்த 3வது பாயிண்ட கொஞ்சம் திருத்திக்கோங்க. தேவகுமாரன் தம்முடைய சீசர்களுக்கு செய்த ஊழியம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 17வது அதிகாரம் 26வது வசனம் வரைக்கும். 13ல 1 ஸ்டார்ட் ஆகுது. 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 17வது அதிகாரம் 26வது வசனம் வரை குறிச்சுக்கோங்க. அதை மாற்றிட்டார். அடுத்து தேவகுமாரன் பாடுபடுதலும் பின்னர் மகிமை அடைதலும். தேவகுமாரன் பாடுபடுதலும் பின்னர் மகிமை அடைதலும் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 20ஆம் அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும். 20ஆம் அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும். சரியா? சரி. 5, உயிர்த்தெழுந்த பின்பு தேவகுமாரன் தம்முடைய சீசர்களை சந்தித்தல். உயிர்த்தெழுந்த பின்பு தேவகுமாரன் தம்முடைய சீசர்களை சந்தித்தல் 21வது அதிகாரம். சரியா? சரி, அடுத்து ஆதியாகமம் 1:1 எப்படி தொடங்குது? ஆதியிலே தேவன் என்று தொடங்குது. ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் என்று தொடங்குகிறது. யோவான் 1:1 எப்படி தொடங்குது? ஆதியிலே வார்த்தை என்று தொடங்குகிறது. ஆதியிலே வார்த்தை. சரியா? 1:1 ஆதி ஆதியிலே தேவன். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை. இப்ப வெளிப்படுத்துதல் 19:13 பாருங்க. இந்த 2 வார்த்தையும் சேர்த்து என்னன்னு வருதுன்னு பாருங்க. வெளிப்படுத்துதல் 19:13, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் சேர்த்து வந்துருச்சா? யோவானுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? ரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்த ட்ரெஸ்ஸ போட்டிருந்தது யாரு? இயேசுவுக்கு மேல ரத்தம் தான் இருந்தது. அவர் உருவமே இல்லாத போயிருந்தாரு. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அந்த மேல புறம் ரத்தம் தான். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இப்ப ஆதியில 1:1 தேவன் தொடங்குதா? யோவான் 1:1 வார்த்தைன்னு வருதா? 2ஐயும் சேர்த்தா தேவனுடைய நாமம் வார்த்தை. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் நமக்கு கொடுத்த. அதே யோவான் தான் அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுதினவரு. ஹல்லேலூயா! அதே யோவான் தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுதினவரு. அங்க தேவனுடைய நாமம் வார்த்தை என்பதை அவர் நன்றாக அறிந்து நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனாலதான் யோவான் 20:31 அவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த வசனம் வாசிக்க முடியுமா? யோவான் 20:30. இயேசு தேவனுடைய குமாரனாகிய என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவே ஆதி முதல் இருந்தவரும் மேசியாவாக வெளிப்பட்ட தேவகுமாரன் என்று உலகத்திற்கு யோவான் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா! மறுபடியும் சொல்றேன்,
இயேசு கிறிஸ்துவே ஆதி முதல் இருந்தவர். பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 1:1 முன்னாடியே, இந்த உலகமெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னாடியே ஆதி முதல் இருந்தவரும் மேசியாவாக வெளிப்படுத்தப்பட்ட, இங்க மேசியாவா தொடங்குறாரு எங்க? மத்தேயு 1 4வது சுவிசேஷத்துல தேவகுமாரன் என்று உலகிற்கு யோவான் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நூல் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவை திட்டமாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் என்ன உறவு என்பதை நமக்கு திட்டமாக தெளிவுபடுத்துகிறது. சரியா? இப்ப நம்ம 21வது அதிகாரம் 18 19 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். 21வது அதிகாரம். பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இளம் வயதுள்ளவனா இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உன் இஷ்டமான இடங்களிலே அலைந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்ற. என்ன சொல்றாரு தெரியுமா? பேதுருவே, இள வயசுல உன் இஷ்டத்துக்கு காடு மேடுன்னு மீன் பிடிக்கிற இடத்துல அலைந்து திரிந்த, ஆனா உனக்கு வயதாகும் போது உனக்கு பிடிக்காத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்கன்னா என்ன அர்த்தம்னா, பேதுரு இயேசுவின் மேல வச்ச அன்புனாலையும் ஊழியத்தினாலையும் ரத்த சாட்சியா மரிக்க போறான்னு இயேசுவே பேதுருகிட்ட சொல்லிட்டார். நீ எனக்காக மரிக்க போற. அதுதான் அந்த வார்த்தையின் அடையாளம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பேதுரு அதை கேட்டுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல, ஆனா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இயேசு பேதுருகிட்ட சொல்றாரு, என்னை பின்பற்றி வான்னு சொல்லி முடிக்கிறாரா? என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த வசனம் வாசி. இந்த விதமான மரணத்தினாலே தேவனை அவன் மகிமை, இவருடைய மரணத்தினால, பேதுருவின் மரணத்தினால தேவனை மகிமைப்படுத்த போறாராமா. இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்த வசனம் வாசிப்பா. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் யாரு? இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் யாரு? பேதுரு. இயேசுவுக்கு அன்பா இருந்தது பேதுருவா? யோவானை குறித்து பார்த்துட்டு இருக்கீங்க. யோவான் அவனை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்க போறது யார் ஆண்டவரேன்னு மார்பில சாஞ்சு இந்த யோவான் தான் இயேசு கிட்ட கேட்டார். அந்த சீசன் அந்த யோவானும் பின்னே வர்ற பேதுரு பார்த்து என்ன சொல்றாரு? இவன் ஏன் பின்ன வரான்னு கேக்குறாரா? அடுத்து அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? அதாவது பின்னாடியே வர்றாப்புலயே என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. பேதுரு கேட்கிறாரு இயேசு கிட்ட. அதுக்கு இயேசு பதில் சொல்றாரு, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தம் எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா. இதை என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இதுக்கு அடுத்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிங்கன்னா தெரியும். இவன் ஏன் பின்னாடி வரான்னு பேதுரு கேட்கிறார். கூட இருந்தே யாக்கோபு, பேதுரு, யோவான் 3 பேரும் இயேசு கூட ஒன்னாவே தான் இருந்தாங்க. இப்ப பேதுருவ சொல்லிட்டாரு, நீ இப்படி என் நிமித்தமா நீ என்ன செய்ய போற? மரணிக்க போகிறேன்னு சொல்லிட்டார். இப்ப பின்னாடி யோவான் வரும்பொழுது இவர் காரியம் என்ன, இவரும் வராருன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் வரும் வரைக்கும் இவன் இருக்க சித்தம் எனக்கு சித்தமா இருந்தா உனக்கு என்னன்னு தான் கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் வருமளவுக்குன்னா 2வது வருகை வரும், இனிமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த நாள் வர்ற வரைக்கும் யோவான் உயிரோட இருப்பார் போல
அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் யோவான் எங்கேயோ இருக்காருன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை சரியல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்வி இவன் எதுக்கு பின்னாடி வாரான்னு கேட்கும் பொழுது இயேசு சற்றே கோபமுற்றவராய் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வருகை மட்டும் யோவான் உயிரோடு இருப்பது எனக்கு சித்தமானால் உனக்கென்னன்னு தான் கேட்டாரு. அதுக்குத்தான் இவங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காருன்னு நினைக்காங்க. இது நிமித்தம் யோவானுக்கு மரணம் இல்லை என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். அது தவறான செய்தி. இன்னும் அந்த செய்தி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் இயேசு என்ன சொன்னார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. 21, 23. அது யோவான் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், பேதுருவே பிறனுடைய முடிவை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, பேதுருவே பிறனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்கிறதுக்காகத்தான் நான் வருமளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு கேட்டார். தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. பிறனுடைய வேலையை நீ பார்க்க வேண்டாம், இப்போதைக்கு என்ன பின்பற்றி வா, எனக்காக நீ மரணிக்க போற அப்படின்னு சொல்லி சொன்னதான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால என்னை பின்பற்றி வானா அது வரைக்கும் என்ன முடிவு பரியந்தம் நீ நிலைத்திருந்து என் தரிசனத்தை நிறைவேற்று என்று அர்த்தம் கொள்ளும் வகையில தான் இயேசு பேசினார். அதை மாற்றி கருத்தா மற்றவங்க இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அவர் 100 வயது வரைக்கும் நல்லா வாழ்ந்து தீர்க்காயுசாக மரித்து போனார். மற்ற 11 சீசர்கள் இரத்த சாட்சிகளாக கிபி 70வது வருஷத்துக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தரா மரிச்சுட்டாங்க. இவர் இருந்தார். இவர் 90, 95 தான் கிட்டத்தட்ட 85, 95க்குள்ளதான் இதை எழுதிய முடிச்சார். அப்ப 100 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இருந்திருக்காரு. சரியா? இவரை இடி முழக்கத்தின் மகன் என்று மக்கள்னு உங்க அண்ணன் தம்பி 2 பேருமே ஆண்டவர் போவனர் கேஸ் சொல்லி அழைச்சார். இடி முழக்கத்தின் மக்கள், அதாவது வைராக்கியமா இருப்பாங்க, உத்வேகமா இருப்பாங்க, ஊழியத்துல சுறுசுறுப்பான இளம் வயதுள்ள பையன் யோவான். அப்படி இருந்தார். அதனால இடி முழக்கத்தின் மகன் என்று மக்கள் என்று அவருக்கு பேர் வச்சார். ஆனா ஆண்டவர் அந்தஸ்து பார்த்து யாரையும் சீசனா தெரிஞ்செடுக்கல. அந்த கலிலேய கடல்ல மீன் பிடிக்கிற குடும்பத்துல இருந்து இந்த யோவானை என்ன செஞ்சாரு, மீன் பிடிக்கிற சாதாரண குடும்பத்தில இருந்து யோவானை தெரிந்தெடுத்தது மட்டும் இல்ல, அவனை அன்பான சீசனாகவும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மாத்தினார். அவனும் கொஞ்சம் கரடு முரடா இருந்திருக்கலாம் பேதுருவை போல. சரியா? கரடு முரடா படிப்பறிவு எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா இல்லைனால என்ன அப்படி இருந்திருக்காங்க. ஆனா ஆண்டவர் அந்த மீன் பிடிக்கிற குடும்பத்தில இருந்தும் யோவானை தெரிந்தெடுத்து அன்பின் சீசனாக மாத்தி அவன் மூலமாக ஆழமான சத்தியத்தை பொக்கிஷமாக மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமக்கும் இந்த உலகத்துக்கும் ஆண்டவர் கொடுக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நாளைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் குறித்து பார்க்க போற 7வது நாள் உபவாச ஜெபத்துல. சரியா? ஹல்லேலூயா.